அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி சித்தருடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் இருந்து நாம் இதுவரையிலும் 261 பதிவுகள் வெளியிட்டிருக்கிறோம். இன்றைக்கி நாம் வெளியிடுறது 262வது பதிவு, பாடல் எண் 261. இப்போ இந்த பாடலில் கேது பகவானுடைய மகாதசையில் சுக்கிர பகவானுடைய புத்தி காலம் அது எவ்வளவு, அந்த காலத்தில் எந்த மாதிரியான பலாபலன்கள் அந்த ஜாதகனுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துருவோம். பகையான கேது தசை சுக்கிர புத்தி, பாங்கில்லா மாதம் அது 14 ஆகும். தகையான அதன் பலனை சாற்ற கேடு, தாழ்வில்லா சத்துருவால் விலங்கும் உண்டாம். நகையான பூசணங்கள் செலவதாகும், நாரிழையால் தன்னுடனே அவமிருத்தாம். வகையான ராசாவால் மகிழ்ச்சியாகி, மனைவி மக்கள் தன்னுடனே வாழ்வன் காணே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. இப்போ முதல்ல எடுத்தவொடனே சொல்லும்போது பகையான கேது திசை சுக்கிர புத்தி, பாங்கில்லா மாதம் அது 14 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல. பகையான கேது திசை சுக்கிர புத்திங்கிறார். அதாவது கேதுக்கும் சுக்கிரனுக்கும் பகை இல்லை, இந்த ஜாதகனுக்கு பகையான திசை கேது திசை, அதில் சுக்கிர புத்தி வருது அப்படிங்கிறத சூசகமாக சுட்டி காட்டுறார். அப்போ இந்த ஜாதகனுக்கு பகையான திசையாக இருக்கக்கூடிய அந்த கேது மகா திசையில் சகல சௌபாக்கியங்களையும் சம்பத்துகளையும் தரக்கூடிய சுக்கிரன் புத்தி நடத்த வர்றாரு. அதனால் ஏதாவது கெடுபலன் உண்டாங்கிறத விவரிக்கிறார். பாங்கில்லா மாதம் அது 14 ஆகும். பாங்கில்லாத அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகனை அணுகி நன்மை செய்யாத அப்படின்னு அர்த்தம், கெடுபலன்களை தரக்கூடிய அப்படின்னு அர்த்தம். சுக்கிரன் புத்தி நடத்த வர்ற காலத்தில் அந்த சுக்கிரன் தரக்கூடிய தகையான அதன் பலனை சாற்ற கேடு. தகையான கேது தசையில் சுக்கிரன் புத்தி நடத்துகிற காலத்தில் எந்த மாதிரியான பலன்களை தர தகுதி இருக்குதோ அந்த பலன்களை தரப்போறாரு, அதை பற்றி சொல்ல போகிறேன் கேளு அப்படிங்கிறார். தாழ்வில்லா சத்துருவால் விலங்கு உண்டாகுங்கிறார். சத்துரு பகைவன், ஆனால் அவன் தாழ்வில்லாதவன்னா என்ன அர்த்தம், வலுப்பெற்றவன். அப்போ ஒரு வலுப்பெற்ற பகைவனால இந்த ஜாதகனுக்கு விலங்கு உண்டாகும்னா ஒரு தண்டனை ஏற்படக்கூடிய அளவுக்கு அவனால் இந்த ஜாதகனுக்கு துன்பம் வரும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறான். அவன் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி ஜாதகனை துன்பத்துக்கு உண்டாக்குவான். அப்போ இந்த ஜாதகன் அப்படிப்பட்ட ஒரு பகைவனுடைய பகையை சம்பாதிச்சு வச்சிருப்பான் அப்படின்னு அர்த்தம். சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து பெற்ற, ஆட்சி அதிகாரம் பெற்ற ஒரு வலிமையுள்ள பகைவனை இவன் ஏற்கனவே தேடி வச்சிருந்தா அவனால் ஒரு வம்பு வழக்கு இந்த ஜாதகனுக்கு இந்த கேது தசையில் சுக்கிர புத்தியில் 1 வருஷம் 2 மாதத்தில் உருவாகும் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப நுட்பமாக இந்த வார்த்தையை இங்கே பொதிஞ்சிருக்கிறாங்க. தாழ்வில்லா சத்துருவார் விலங்கு உண்டாம். அப்போ அப்படிப்பட்டவனை பகைச்சிக்கிட்டு இருந்தா அவன் அதிகாரம் மேலோங்கி இருக்கிற காலத்தில் இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி ஜாதகனை அவமானத்துக்கு உண்டாக்குவான் அப்படிங்கிறது சித்தருடைய ஊர்ஜிதமான கருத்து. அடுத்து 3வது அடியில் சொல்லும்போது நகையான பூசணங்கள் செலவதாகும். நகையான அப்படின்னு சொன்னால் நகைப்புக்குரிய அப்படின்னு அர்த்தம் அல்ல, நகை ஆபரணங்கள். பூஷணங்கள் அப்படின்னு சொன்னால் தங்கம் வைரம் போன்ற ரத்தினங்களால் ஆன ஆபரணங்கள், அணிகலன்கள் செலவதாகும். அப்போ அந்த அளவுக்கு இந்த கேது தசையில் சுக்கிர புத்தி நடக்கிற காலத்தில் வலிமை பெற்ற பகைவர்களால் வம்பு வழக்கு வியாஜியங்கள் கோர்ட்டு செலவுன்னு போய் நகை நட்டெல்லாம் அடகு வைக்கிற மாதிரி விற்கிற மாதிரியெல்லாம் வரும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. அடுத்து அதே அடியில் சொல்லும்போது நாரிழையால் தன்னுடனே அபமிருத்தான். அபமிருத்தியு அப்படின்னு சொன்னால் மரண வேதனைன்னு அர்த்தம். மரணம் அல்லது மரணத்துக்கு ஈடான கண்டங்கள் தனக்கு மட்டுமல்ல தன்னுடைய வாழ்க்கை துணைவியாருக்கும் சேர்ந்தே இது நடக்கும் அப்படிங்கிறார். அடுத்து இறுதியாக சொல்லும்போது வகையான ராசாவால் மகிழ்ச்சியாகி, மனைவி மக்கள் தன்னுடனே வாழ்வன் காணே அப்படின்னு 4வது அடியில் சொல்கிறாங்க. வகையான ராஜா அப்படின்னு சொன்னால் நல்ல செல்வம் செல்வாக்குள்ள ராஜா, அரசாங்க மேலிடம்னு அர்த்தம். அவங்களால மகிழ்ச்சி உண்டாகும் அப்படிங்கிற கருத்தை பொதிகிறாங்க. அப்போ அரசாங்கத்தினால வெகுமானம், சன்மானம், பட்டம், பதவிகள், உத்தியோக வாய்ப்புகள் இதெல்லாம் கூட இந்த கேது தசையில் சுக்கிர புத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத இங்கே இறுதியாக சொல்கிறாங்க. அதனால் மனைவி மக்கள் தன்னுடனே மகிழ்ச்சியாக வாழ்வான் அப்படின்னு இறுதியில் சொல்கிறாங்க. பொதுவாக எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் கெடுதலான இடங்களில் இருந்தால் கூட
பகை நீச்சம் பெற்றிருந்தால் கூட, பகை கிரகங்களோட சேர்ந்திருந்தால் கூட, அந்த சுக்கிர தசையோ சுக்கிரனுடைய புத்தியோ சுக்கிரனுடைய அந்தரகாலமோ நடக்கிற போது அந்த காலத்தினுடைய சரிபாதி பின்பகுதியில் நன்மை அந்த ஜாதகனுக்கு தருவாங்க அப்படிங்கிறது அனுபவ உண்மை, சாஸ்திரம் சொல்லுது. அதனால தான் இங்கே கேது தசையில் அந்த சுக்கிர புத்தி நடக்கக்கூடிய அந்த 14 மாதத்தில் ஆரம்பத்தில் கெடுபலனை தந்தால் கூட இறுதியாக பிற்பகுதியில் அந்த ஜாதகனுக்கு நல்லதை தருவாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுறார். ஆக கேது பகவானுடைய மகாதசையில் சுக்கிர பகவானுடைய புத்தி நடத்துகிற காலத்தில் அந்த ஜாதகத்தில் கேதுவோ அல்லது சுக்கிரனோ கெடுதலாக இருந்தால் கூட, அது கெடுபலன்களை ஆரம்பத்தில் தந்தால் கூட இறுதியில் அது நற்பலனை தரும் அப்படிங்கிறத இங்கே சூசகமாக சுட்டி காட்டி இருக்கிறார் என்று சொல்லி, அடுத்து இந்த கேது பகவானுடைய மகாதசையில் சூரிய பகவானுடைய புத்தி நடத்துகிற காலம் எந்த மாதிரியான பலாபலன் சாதகனுக்கு கிடைக்கும் என்பதனை அறிவதற்கு தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.